தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரையை துவங்க உள்ள நிலையில் சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தவேகாவினர் மைதானத்தை அளவீடு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம், தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார்கள். இதனால் விஜய் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் விஜயின் தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வருகை தந்து மனு அளிக்கப்பட்டது. குறிப்பாக இதிலிருந்து 3 மைதானங்கள் கேட்கப்பட்ட நிலையில் காவல்துறை சீலநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் மட்டும் அனுமதி அளிப்பதற்கு உறுதியளித்தது. குறிப்பாக 4ஆம் தேதி என்பது டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகிய 2 தினங்களுக்கு இடையே 4ஆம் தேதி அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை கூறியிருந்தார்கள். குறிப்பாக பாதுகாப்பு பணிக்கு ஆங்காங்கே சென்று இருப்பவர்கள் மீண்டு வருவதற்கு காலதாமதமாகும் காரணமாக தேதி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மாற்று தேதியில் வழங்கினால் அந்த தேதியில் அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த சீலநாயக்கன்பட்டி என்ற பகுதி இடம் உறுதி செய்யப்பட்ட காவல்துறையினர் கூறிய நிலையில் அந்த இடத்தை தனியார் சர்வேரை கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் அளக்கும் பணியை மேற்கொண்டார்கள். குறிப்பாக அந்த இடத்தில் எவ்வளவு மக்கள் நிற்கலாம் என்று குறித்து ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த இடங்களை அளவீடு செய்து தற்பொழுது கணக்கீடும் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த மைதானத்தில் எவ்வளவு மக்கள் கூட்டம் நிறுத்தப்பட முடியும் என்பது முடிவு செய்யப்பட்டு பின்னர் எவ்வளவு மக்கள் கூட்டம் வருவார்கள் என்பது கணக்கீடு செய்து இறுதியாக காவல்துறையினர் இவ்வளவு மக்கள் கூட்டம் வரும் என்பது குறித்து எண்ணிக்கை தரப்படும் என்று சேலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதற்கான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 4ஆம் தேதி அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாற்று தேதி குறித்து தற்போது தலைமையிடம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் அளவீடும் பணிகள் முடிவடைந்து தற்பொழுது கணக்கிடும் பணியை தமிழக வெற்றிக் கழகத்தினரும் மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.